சில நாட்களுக்கு முன்பதாக கூட பார்த்தீங்கன்னா இந்த தாவேக்கா தற்குறிகள் புலிக்கொடியை அவமதிச்சு காலில் போட்டு மிதிச்சாங்க. அதுக்கு நம்ம நாம் தமிழர்ல எந்த எதிர்வினையும் காட்டல, சட்டப்படி தான் அதை எதிர்கொண்டோம். நமக்கு ஒரு நிமிஷம் ஆகாது அந்த தாவேக்கா கொடியை போட்டு மிதிக்கிறதுக்கு. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு அரசியலை அண்ணன் சீமான் நாம் தமிழர் பிள்ளைகளுக்கு அப்படி ஒரு அரசியலை சொல்லித்தரல. அறம் சார்ந்த அரசியல் தான் நம்முடைய அரசியல். நம்ம நினைச்சிருந்தா ஒரு நிமிடம் ஆகாது துவச்சு எடுக்கிறதுக்கோ இல்லைனாக்கா அந்த கொடியை மிதிக்கிறதுக்கோ தாவேக்கா கொடியை போட்டு மிதிக்கிறதுக்கோ. ஆனா கடைசியில அந்த பயல்க மன்னிப்பு கேட்டு தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்கன்னு சொல்லக்கூடிய அரசியல் இருக்கு பாத்தீங்களா? இதுதான் நாம் தமிழர் கட்சியுடைய அரசியல். அதைத்தான் அண்ணன் சீமான் கூட அடிக்கடி சொல்லுவாங்க. பெரியார் ஒழிக இல்ல நம்ம அரசியல், பிரபாகரன் வாழ்க. ஹிந்தி ஒழிக என்பது நம்ம அரசியல் இல்ல, தமிழ் வாழ்க வளர்க, அதுதான் நம்ம அரசியல் அப்படின்னு சொல்லி அண்ணே சொல்லுவாங்க. திராவிடம் ஒழிக அப்படிங்கிறது நம்ம அரசியல் இல்ல, தமிழ் தேசியம் வெல்க அப்படிங்கிறத நம்ம அரசியல் சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த மாதிரி யாராவது பக்குவப்பட்ட அப்படின்னு யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? திமுக காரன் கற்பிணி பெண்ணுன்னு பார்க்காம எட்டி உதைக்கிறான், இங்கிட்டு தாவேக்கா காரன் ஒரு கொடியை போட்டு மிதிக்கிறான். இதுதாங்க இவங்க தலைவர்களுடைய வளர்ப்புங்கிறது. இதுல இருந்தா நமக்கு தெரிய வரும். இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் தாண்டி ஒரு கட்சி இந்த களத்துல இந்த தளத்துல பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய மேன்மையான கட்சிங்கிறதையும் உற்று நோக்கணும்.